ஹரஹர நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல கருணனே வடிவான கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய அம்பிகையுடைய சுரூபமாய் சேலம் என்னும் ஒரு சைலம் என்னும் சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய பூமியிலே மணியனூர் என்னும் கிராமத்திலே சிறப்பான முறையிலே வடக்கு முகமாய் நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாகாளியம்மன் மற்றும் சக்தி விநாயகர் விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாத திருக்கோவிலுடைய ஆலய புனவர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவிலே இன்றைய தினம் சிறப்பான முறையிலே காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் மீன லக்னத்திலே சிறப்பான முறையிலே மக்கள் புடைசூட சுவாமியுடைய திருவருள் நிறைந்து நிற்க கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்த வண்ணமாக சிறப்பான முறையிலே 4 கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் நிறைவேற்று கும்பாபிஷேகமான சிறப்பாக நடைபெற்றது. நமது மகாகாளியம்மன் திருக்கோவிலுடைய சிறப்புகள், நம்மளுடைய அம்பிகை சந்தான பாகியத்துக்கு உரிய தெய்வமாக விளங்குகிறாள். இந்த மணியனூர் மகாகாளியம்மன் திருக்கோவிலே இந்த மணியனூரை சுற்றி உள்ள ஊர்களில் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் முதல்ல அம்பாளுக்கு தான் இடக்காசு பிரார்த்தனையா பண்ணுவாங்க, துலாபாரம். அதுக்கு அடுத்தபடியா அம்பாளுக்கு சிறப்பான முறையிலே மாதந்தோறும் உற்சவங்களாக அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை மற்றும் சிறப்பான முறையிலே அனைத்தும் நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக நவராத்திரி உற்சவங்களும், அதனைத் தொடர்ந்து ஆஷா அலநவராத்திரிக்கு சொர்ண மகாவாராகிக்கும் சண்டி ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று சிறப்பான முறையிலே இந்த விழாக்கள் எல்லாம் இந்த கோயிலே தொண்டு தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த வண்ணமாக புதியதாக நமது ஊரிலே சிவாலயம், இந்த கோயில்ல முந்தி சக்தி விநாயகரும் மகாகாளியம்மன் 2 கோயில் தான் இருந்தது. இப்போ புதியதாக விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் கோவிலானது இங்க புதியதாக கட்டப்பட்டிருக்கும் நூதன ஆலயமா. இந்த கோவில்ல 4வர், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, ஐயப்பன், முருகன், ஆஞ்சநேயர், சண்டிகேஸ்வரர், பைரவர், நந்திகேஸ்வரர், பத்ரலிங்கம் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் குடைசூழ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல நமது மகாகாளியம்மன் திருக்கோவிலே மகாகணபதி, அன்னதான மாரியம்மன், அடுத்தபடியாக பாலசுப்பிரமணியன், முனீஸ்வரன் போன்ற பரிவார தேவதைகள் குடைசூழ நமது மகாகாளியம்மன் இங்கே சிறப்பான முறையிலே வீற்று அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய அம்பிகை இவ்விடத்திலே. எல்லா கோயில்லையுமே அம்பாளுக்கு காளியம்மன்னாவே கையில சூளம் இருக்கும். ஆனா நம்ம காளியம்மன் மட்டும் சிறப்பு பெற்றது. என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்பாளுடைய கையில கட்கம்னு சொல்லக்கூடிய கத்தி இருக்கு. மாரியம்மனுக்கு மட்டுமே கத்தி 1000 முன்பு வரும். ஆனா நமது காளியம்மன் தொன்று தொட்டு புராணமான விக்கிரகம். இந்த அம்பாளுக்கு அந்த காலத்துல இருந்து கையில கத்தி. அதே போல அம்பாளுக்கு சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை, அது எந்த நாள் வந்தா எந்த இது வந்தாலும் சரி, ஆனா முதல் செவ்வாய் அம்பாளுக்கு பூச்சாட்டுதல். அதைத் தொடர்ந்து 2வது செவ்வாய்க்கிழமை பால்குட அபிஷேகம். சித்திரை மாதம் 2வது புதன்கிழமை அம்பாளுக்கு சக்தி அழைப்பு. 2வது வியாழக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பான முறையிலே அக்னிகுண்ட பிரார்த்தனை இந்த கோவில்ல உண்டு. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, அதாவது சித்திரை மாசம் 2வது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமான முறையிலே வெள்ளிப்பற்றைகள். இந்த ஊர்ல வெள்ளி கால் கொலுசு மட்டுமே பிரதானமான தொழில். அந்த வெள்ளி தொழில் செய்யும் அனைத்து மக்கள் சார்பாகவும் அம்பாளுக்கு சிறப்பான முறையில சதாபரணம். அது போல அம்பிகைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். விசேஷமான இந்த திருவிழா கிட்டத்தட்ட 16 நாள் திருவிழாவாக இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அம்பாளுக்கு சக்தி அழைக்கும் வைபவம், அதாவது 2வது புதன்கிழமை அம்பாளுக்கு எந்த ஊர் எருமக பலி கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க மட்டுமே உற்சவரே எழுந்தருளி சூரசம்காரம் நடக்கக்கூடிய வைபவம் இங்கதான். மற்ற கோயில் எல்லாம் பொம்மையை வச்சு, அதாவது அதுக்கான உருவங்களை வச்சு சூரசம்காரம் பண்ணுவாங்க. அடுத்தபடியா பொங்கல் பிரார்த்தனைகள், அடுத்தபடியா அக்னிகரகம், அளவு குத்துதல், நாக்களவு இங்க ரொம்ப விசேஷம். அதே போல திருவிழாவில் இன்னும் விசேஷம்னு பாத்தீங்கன்னா காளி வேடம். எல்லா கோயிலுமே ஒரு காளியம்மன் வேஷம் தான் போடுவாங்க. இங்க பிரார்த்தனை சுமார் கம்மி எடுத்தீங்கன்னா கூட ஒரு 50 to 60 பேர் காளி வேடம் அணிவிப்பாங்க. அவ்வளவு புராணதமான மூர்த்தி அம்பாள் இவ்விடத்துல சாநித்தியமா இருக்கா. அம்பாளுக்கு இது நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு 3வது கும்பாபிஷேகம். அம்பாளுடைய விக்கிரகங்கள் பண்ணி மூலாஸ்தானத்தை பிரதிஷ்டை பண்ணி இது 3வது கும்பாபிஷேகம். கோவில் கட்டி இது 2வது கும்பாபிஷேகம். அம்பாளுடைய சிலா விக்கிரகம் பண்ணி 3வது கும்பாபிஷேகம். அதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணாங்கன்னு யாருக்கும் இங்க சான்றிதழ் இல்லை. சான்றிதழ் படி 3 கும்பாபிஷேகம் தான், இது 3வது கும்பாபிஷேகமா இருக்கக்கூடியது. அதனால பொதுமக்கள் அனைவரும் எல்லாம் சீரும் சிறப்புமாக அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி அம்பாளுடைய வேண்டிய வரங்களை வாரி வாரி அம்பாள் வழங்கணும். ஊர் செழிக்கணும். இந்த உலகம் என்னைக்கும் அம்பாளோட ஆசீர்வாதத்தோட
திவ்யமா எல்லா குடும்பங்களும் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த கும்பாபிஷேகம் இந்த திருவிழாவுல இந்த கோயில்ல சிறப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா, திருவிழாவை முன்னிட்டு இங்க சமபந்தி அன்னதானம்ன்றது இங்க ரொம்ப விசேஷம். ஆஹ் காலையில ஒரு 7 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சா நைட் ஒரு 8 மணி வரைக்குமே எல்லாத்துக்குமே வடபாயத்தோட வாழை இலை போட்டு மகாகாளி நண்பர் குழுன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இங்க பாத்தீங்கன்னா காளிமாரி நண்பர் குழு, அடுத்தபடியா பில்லா நண்பர் குழு, அதுக்கு அடுத்தபடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் குழு, வெற்றி விநாயகர் நண்பர் குழு, சக்தி விநாயகர் நண்பர் குழு, அதுக்கு அப்படியா வாராகி மகளிர் அணின்னு சொல்லி மகளிர் அணி, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இங்க விளக்கு பூஜை மகளிர் அணி அப்படின்னு பல குழுக்கள் இங்க இருக்கு. சக்தி விநாயகர் நண்பர் குழு, இத்தனை குழுக்களும் இங்க சேர்ந்து இந்த விழாவில சீரும் சிறப்புமா நடந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகத்துல கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்டது மிக்க நன்றி. அதே போல அனைவரும் வந்து அம்பிகையுடைய அம்பாளை தரிசனம் பண்ணி பேராண்டு பெறணும்னு வேண்டிக்கிறோம். சுமார் காலையிலிருந்து இந்த மதியம் 2 மணி வரை சுமார் கம்மி கம்மி எடுத்தா கூட ஒரு 3000 பேத்துக்கு அன்னதானம் போட்டு சாயங்காலம் விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதருக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் அதனை தொடர்ந்த வண்ணமாக நமது கும்பாபிஷேகத்துடைய சிறப்பாக புதிய மூர்த்திகள்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். அம்பாள் மட்டும்தான் நம்ம கோயில்ல இருந்தாங்க, காளியம்மன். இப்ப விநாயகர், பாலமுருகன், அடுத்தபடியா சொர்ண வாராகி, அதுக்கு அடுத்தபடியா மகாகாளியம்மன், அதுக்கு அடுத்தபடியா பார்த்தேன்னா இத்தனை சுவாமிகளும் திருவீதி உலா வர விட்டுருக்காங்க. இது திருக்கோவில் நிர்வாகம்னு பார்த்தேன்னா கமிட்டி அமைச்சு மகாகாளியம்மன் திருக்கோயில் நிர்வாகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஊருடைய பிரதானமான கோயிலா விளங்கக்கூடியது மணியனூர்ல. இந்த மணியனூர்ல சுத்தி இருக்கவா எல்லாருமே நம்ம எப்படி சேலத்துக்கு கோட்டை மாரியம்மனோ நம்ம மணியனூருக்கு நம்ம மணியனூர் மகாகாளியம்மன் தான். காலையில இந்த இந்த வெள்ளி பட்டறையில் வேலை செய்யறவங்க எல்லாருமே அம்பாவை வந்து தரிசனம் பண்ணாம யாரும் போய் பட்டறையில உட்கார மாட்டாங்க. இந்த வழியா விடிய காலம்பரை எந்த ஊர்லயுமே இல்லாத சிறப்பு சொல்றேன். தினம் தினம் காலை 3 மணிக்கே கோயில் திறக்க போற ஒரே கோயில் இதுதான். நீங்க சேலம் மாவட்டத்துல எந்த கோயிலுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் தான் திறப்பாங்க. அதிகாலை 3 மணிக்கு தொன்று தொட்டு இன்னைக்கு இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகர் பூஜை பண்ண காலத்துல இருந்து அவருக்கு முன்னாடி பூஜை பண்ண காலத்துல இருந்தும் 3 மணிக்கு கோயிலுடைய மெயின் வாசல் திறந்துருவோம். சரிங்களா? 3 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்தா இருக்கும். மதியம் 2 to 4 மணி மட்டுமே கோயில் சாத்தியிருக்கும். சரிங்களா? இதோட சிறப்பு இதுதான். ஏன்னா அம்பாள் வந்து மற்ற கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு போனதான் திறப்பாங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்துல இந்த நம்ம ஒரு கோயில்ல மட்டும்தான் மரக்கதவை போட்டு சாத்த மாட்டோம். அம்பாள் வந்து 24 மணி நேரமே நீங்க தரிசனம் பண்ணலாம். இது இங்க ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. அம்பாளுக்கு இது வரைக்கும் இங்க மரக்கதவை போட்டு சாத்தினதா ஐதீகம் கிடையாது. அந்த மாதிரி சாத்தக்கூடிய வழிமுறையும் இங்க கொண்டு வரல.